வணக்கம். இன்றைய செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். பண்பாட்டு ஊடுருவல் நடத்தும் ஒன்றிய பாஜக அரசுக்கு திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் கண்டனம். தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்ப முடிவு. இரண்டாயிரத்து 26 அதிமுக தனித்தே ஆட்சி அமைக்கும் என எடப்பாடி பழனிசாமி மீண்டும் திட்டவட்டம். கூட்டணி ஆட்சி என்ற அனுமானத்திற்கு எல்லாம் பதில் கூற முடியாது என்றும் உறுதி. பிற மாநிலங்களில் உள்ளது போல தமிழ்நாட்டிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் என தமிழிசை கருத்து. தனித்து ஆட்சி என்று எடப்பாடி பழனிசாமி கூறி வரும் நிலையில் தமிழிசை பேட்டியால் சர்ச்சை. இத்தனை மாநிலங்கள்ல நாங்க நல்லாட்சி நடத்திட்டு இருக்கோம்ல, இத்தனை மாநிலங்கள்ல என்டிஏ ஆட்சி நடக்குது இல்ல, அதே மாதிரி தமிழகத்திலேயே நல்லாட்சி நடக்கும். முன்னாள் அமைச்சர் KC வீரமணி வேட்புமனுவில் சொத்து விவரத்தை மறைத்த விவகாரம். தேர்தல் ஆணையம் தொடர்ந்த வழக்கை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. பன்ருட்டையில் முன்னாள் அதிமுக எம்எல்ஏ வீட்டில் 12 மணி நேரத்திற்கும் மேலாக சோதனை. வருமானத்திற்கும் அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடவடிக்கை. வண்டலூர் காவலர் பயிற்சி மையத்தில் துணை காவல் கண்காணிப்பாளர்கள் பயிற்சி நிறைவு விழா. புகார் அளிக்க வரும் மக்களிடம் கனிவாக நடந்து கொள்ள வேண்டும் என முதலமைச்சர் அறிவுறுத்தல். தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தேய்ந்து விட்டதாக எடப்பாடி பழனிசாமி மீண்டும் விமர்சனம். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டதாகவும் குற்றச்சாட்டு. பிரதமர் மோடி இல்லாவிட்டால் பாஜகவால் 150 இடங்களை கூட வெல்ல முடியாது. பாஜக எம்பி நிஷிகாந்த் துபே தெரிவித்த கருத்தால் புதிய சர்ச்சை. நீதிபதி வீட்டில் கோடிக்கணக்கான ரூபாய் கைப்பற்றப்பட்ட விவகாரம். பதவி நீக்க நடவடிக்கையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி யஷ்வந்த் வர்மா மனு தாக்கல். மதுபான கொள்கை மோசடி வழக்கில் சத்தீஸ்கர் முன்னாள் முதல்வர் பூபேஷ் பாகலின் மகன் கைது. பல மணி நேரம் நடைபெற்ற சோதனைக்கு பின் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை. ஆடி முதல் வெள்ளிக்கிழமை என்பதால் அம்மன் கோயில்களில் சிறப்பு வழிபாடு. பெண்கள் பால்குடம் ஏந்தியும் அன்னதானம் வழங்கியும் தரிசனம். தஞ்சையில் ஹெல்மெட் அணிந்து பாதுகாப்பாக சென்ற 50 பெண்களுக்கு தலா அரை கிராம் தங்க காசு பரிசு. தலைக்கவசம் உயிரை காக்கும் என்ற வாசகத்துடன் போலீசார் விழிப்புணர்வு. சங்கரன்கோவில் நகரமன்ற முன்னாள் தலைவர் மீது காவல் நிலையத்தில் புகார். பணி செய்ய விடாமல் தடுத்ததாக ஆணையர் பரபரப்பு குற்றச்சாட்டு. இந்தியா கூட்டணி கட்சியினர் நாளை டெல்லியில் ஆலோசனை. மழைக்கால கூட்டத்தொடரில் எழுப்ப வேண்டிய பிரச்சினைகள் குறித்து ஆலோசிக்க திட்டம். 2023-24 நிதியாண்டில் 9,742 கோடி ரூபாயை வருமானமாக ஈட்டிய BCCI. IPL தொடரால் மட்டும் 5,761 கோடி வருமானம் கிடைத்திருப்பதாக தகவல். தமிழ்நாட்டின் நிதி உரிமை, மொழி உரிமை, கல்வி உரிமை ஆகியவற்றுடன் இந்தியாவின் கூட்டாட்சி உரிமைக்காகவும் திமுக எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புவார்கள் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் திங்கட்கிழமை தொடங்கவுள்ள நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்பிக்கள் கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது.
அப்போது நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் ஒன்றிய அரசு திட்டங்களுக்கு ஆங்கில பெயர் சூட்டுதல், காவிரி, வைகை, தாமிரபரணி ஆறுகளை சுத்தம் செய்தல் ஆகிய கோரிக்கைகள் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மும்மொழி கொள்கையில் பின்வாங்கிய மகாராஷ்டிராவிற்கு கல்வி நிதி வழங்கி தமிழ்நாட்டை மட்டும் வஞ்சிப்பது குறித்தும், ஒன்றிய வரி வருவாயில் மாநிலங்களுக்கு 50% பங்கு வழங்கும் கோரிக்கை பற்றியும் எடுத்துரைக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. வரி பகிர்வில் அநீதி, ஒன்றிய மாநில அரசு இணையும் திட்டங்களால் நிதி நெருக்கடி ஆகியவை பற்றியும் திமுக எம்பிக்கள் குரல் எழுப்ப உள்ளனர். இரும்பின் தொன்மை குறித்து மௌனம் காப்பதோடு கீழடி ஆய்வறிக்கையை ஏற்க மறுக்கும் ஒன்றிய அரசு 100 நாள் வேலை மற்றும் ரயில் திட்டங்கள் உள்ளிட்டவைகளுக்கும் நிதி வழங்காமல் வஞ்சிப்பது குறித்தும் உரிமை குரல் எழுப்ப திமுக எம்பிக்கள் திட்டமிட்டுள்ளனர். ஜம்மு காஷ்மீருக்கு மாநில தகுதியை தட்டி கழிப்பது, பீகார் வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம், இந்தி சமஸ்கிருத திணிப்பு, ரயில் கட்டண உயர்வு, மீனவர் கைது நடவடிக்கை ஆகியவற்றை தீவிரமாக எதிர்ப்பதுடன் கச்சத்தீவு மீட்பு, மாநில பட்டியலில் கல்வி, திருக்குறளை தேசிய நூலாக அறிவிப்பது ஆகிய கோரிக்கைகளை வலுவாக முன்வைக்க வேண்டுமெனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. பாஜகவுடனான கூட்டணியை முறித்துக் கொண்டு தாவேகாவுடன் அதிமுக கூட்டணி அமைக்க வாய்ப்பு உள்ளதா என்ற கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி பதிலளிக்க மறுத்துள்ளது அதிமுக பாஜக கூட்டணியில் மீண்டும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. தாவேகாவுடன் பேச்சுவார்த்தை நடக்கிறதா என்ற கேள்விக்கு தேர்தல் உத்தியை வெளிப்படுத்த இயலாது என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தது முதலே பல்வேறு சர்ச்சைகளும் சலசலப்புகளும் உருவாகி வரும் நிலையில் பாஜகவுடன் கூட்டணியை அதிமுக முறித்துக் கொள்ள வாய்ப்பு உள்ளதா என்ற கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி பதிலளிக்க மறுத்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆங்கில நாளிதழ் ஒன்றுக்கு பேட்டியளித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அதிமுகவுக்கு பெரும்பான்மை கிடைக்காவிட்டால் கூட்டணி ஆட்சி அமையுமா என்ற யூகங்களுக்கு பதில் கூற முடியாது என்றார். அதிமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் என்றும் அவர் மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்தார். பாஜக கூட்டணியிலிருந்து வெளிவந்த போது அதிமுகவினர் பட்டாசு வெடித்து கொண்டாடியது பற்றி தனக்கு எதுவும் தெரியாது எனவும், சிறுபான்மையினர் அதிமுகவுக்கு எதிராக இருப்பதாக பொய் பரப்புரை செய்யப்படுவதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். விஜயின் தாவேகாவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கிறதா என்பது குறித்த கேள்விக்கு தேர்தல் வியூகங்கள் குறித்து கூற முடியாது என்று கூறிய எடப்பாடி பழனிசாமி, பாஜகவுடனான கூட்டணியை முறித்துக் கொண்டு தாவேகாவுடன் அதிமுக கூட்டணி அமைக்க வாய்ப்பு உள்ளதா என்ற கேள்விக்கு பதிலளிக்க மறுத்துவிட்டார். பாஜக அல்லது விஜயின் தாவேக ஆகியவற்றில் எதை வலுவான கட்சியாக கருதுகிறீர்கள் என்ற கேள்விக்கு ஒவ்வொரு கட்சிக்கும் அதற்கென உண்டான வலிமை உள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தது முதலே பல்வேறு சர்ச்சைகளும் சலசலப்புகளும் உருவாகி வரும் நிலையில் பாஜகவுடன் கூட்டணியை முறித்துக் கொள்ள வாய்ப்பு உள்ளதா என்ற கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி நேரடியாக பதிலளிக்க மறுத்துள்ளது விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவில் பிற மாநிலங்களில் உள்ளது போல தமிழ்நாட்டிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். தனித்து ஆட்சி என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறி வரும் நிலையில் கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழிசை சூசகமாக பதிலளித்துள்ளார். இல்ல, டாஸ்மாக்ல கட்டுப்படுத்துவோம். நாங்க கூட இருக்கோம்ல, அண்ணனும் சேர்ந்து நாங்க கட்டுப்படுத்துவோம். அதுக்கு திட்டம் வச்சிருக்கோம். நீங்க ஓட்டு போடுங்க, நாங்க சொல்றோம். எல்லாரும் சேர்ந்து இருக்கோம். அதனால நிச்சயமா நல்லாட்சி நடக்கும். இத்தனை மாநிலங்கள்ல நாங்க நல்லாட்சி நடத்திட்டு இருக்கோம்ல, இத்தனை மாநிலங்கள்ல என்டிஏ ஆட்சி நடக்குதுல்ல, அதே மாதிரி தமிழகத்திலேயே நல்லாட்சி நடக்கும். இல்லைங்க, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எந்த கட்சி வந்தாலும் அது பிரம்மாண்டமான கட்சி. அதாவது நீங்க வார்த்தையில நீங்க விளையாடாதுங்க. இல்ல, அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க. அவர் அந்தந்த தலைவரோட அந்த பேரை தான் சொல்ல முடியும். ஆக இன்னைக்கு நான் பிரஸ் மீட் முடிச்ச உடனே ஏதாவது ஃபிளாஷ் நியூஸ் வராதான்னு கேட்காதுங்க. பிரேக்கிங்கே நான் கொடுக்கவே மாட்டேன். நிச்சயமா பிரேக் ஆகாது எதுவுமே. ஆமா, நார்மலா பிரேக் ஆகிற மாதிரி நான் கொடுக்கவே மாட்டேன். பிரேக்கிங் கிடையவே கிடையாது. மக்கள் பிரச்சினைகளில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மௌனம் சாதிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் விமர்சித்துள்ளார்.
மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பயணத்தின் ஒரு பகுதியாக திருவாரூர் மாவட்டத்திற்கு சென்ற எடப்பாடி பழனிசாமி திருவாரூர் மாவட்ட எல்லையான கொல்லுமாங்குடியில் முன்னாள் அமைச்சர் காமராஜ் தலைமையில் நெல் பூங்கொத்து கொடுத்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கீரங்குடி கிராமத்தில் குறுவை சாகுபடி பணிகளில் ஈடுபட்டு வரும் விவசாயிகளை பார்த்து வாகனத்தை நிறுத்திய அவர் வயலில் இறங்கி அங்கு வேலை செய்து கொண்டிருந்தவர்களுடன் கலந்துரையாடினார். அதையெல்லாம் வந்து எவ்வளவு களை வண்டி வருது பாரு சொல்லுங்க. நல்ல வண்டியை சொல்லுங்க. களை எவ்வளவு வண்டி இருக்குல்ல? காஞ்சி இவ்வளவு களை வருது. காஞ்சி போடுறதுனால சொல்லுங்க. தண்ணி இல்லாம காஞ்சி போனதுனாலயா? காஞ்சி போனதுனால தண்ணி இல்லாம அது போல வருது. மழை மழை இல்ல மழை பெஞ்சா சூப்பர். வெயில் அதிகமா இருக்கு. ஒரு 10 நாள் சரி வரமா. இதைத் தொடர்ந்து கொல்லுமாங்குடி பகுதியில் முன்னாள் அமைச்சர் காமராஜுடன் எடப்பாடி பழனிசாமி மாற்று வண்டியில் ரோடு ஷோ நடத்தினார். பின்னர் கொல்லுமாங்குடியில் நடந்த பரப்புரையில் பேசிய எடப்பாடி பழனிசாமி மக்கள் பிரச்சனைகளில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மௌனம் சாதிப்பதாக மீண்டும் விமர்சித்தார். இன்னைக்கு மௌனம் சாதிக்கிறீங்க, மக்களுடைய பிரச்சனை கூட இன்றைக்கு வெட்ட வெளிச்சத்தில் கொண்டு வர மாட்டேங்கிறீங்க. நீங்க எப்படி கூட நம்புவாங்க? இந்த பகுதியில் கம்யூனிஸ்ட் கட்சி அதிகம். சிந்திச்சு பாருங்க, கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த உறுப்பினர்கள் இவ்வளவு பெரிய கட்சி, மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருந்த கட்சி, மக்களுடைய பிரச்சனையை அரசுடைய கவனத்துக்கு எடுத்துச் சென்றிருந்த கட்சி இன்றைக்கு தேய்ந்து கொண்டிருக்கின்றது. தமிழ்நாட்டில் உள்ள நிகர்நிலை பல்கலைக்கழகங்களில் MBBS படிப்பிற்கான கட்டணம் 10 ஆண்டுகளில் 200% உயர்த்தப்பட்டு 1.5 கோடி ரூபாய் வசூலிக்கப்படுவதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் 37 அரசு மருத்துவக் கல்லூரிகள், மதுரை எய்ம்ஸ், 22 சுயநிதி மருத்துவக் கல்லூரிகள், 4 தனியார் பல்கலைக்கழகங்கள், 13 நிகர்நிலை பல்கலைக்கழகங்களில் 11,700 MBBS இடங்கள் உள்ளன. இதில் தனியார் பல்கலைக்கழகங்கள் மற்றும் சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளுக்கான மருத்துவ படிப்பு கட்டணத்தை தமிழ்நாடு அரசின் கட்டண நிர்ணய குழுவே முடிவு செய்கிறது. அதன்படி நடப்பு கல்வியாண்டில் சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கு ஆண்டுக்கு 4.5 லட்சம் ரூபாய் வரையும், நிர்வாக ஒதுக்கீட்டுக்கு 15 லட்சம் ரூபாயும் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. NRI ஒதுக்கீட்டு இடங்களுக்கு 27 லட்சம் ரூபாய் ஆண்டு கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தனியார் பல்கலைக்கழகங்களில் அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கு 5,40,000 ரூபாய், நிர்வாக இடங்களுக்கு 16,20,000, NRI இடங்களுக்கு 30 லட்சம் ரூபாய் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இவை தவிர கூடுதலாக 60,000 ரூபாய் வரை மட்டுமே மேம்பாட்டு நிதியாக வசூலிக்கலாம் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. ஆனால் ஒன்றிய அரசால் கலந்தாய்வு நடத்தப்படும் நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் தாங்களே மருத்துவ படிப்பு கட்டணத்தை நிர்ணயம் செய்வதால் கட்டண கொள்ளை நடப்பதாக புகார் எழுந்துள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள 13 நிகர்நிலை பல்கலைக்கழகங்களில் கடந்த 10 ஆண்டுகளில் சுமார் 200% அளவுக்கு MBBS கட்டணம் உயர்த்தப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 2015இல் 10 லட்சம் ரூபாயாக இருந்த ஆண்டு கட்டணம் 10 ஆண்டுகளில் 30,50,000 வரை உயர்ந்திருப்பதாக கூறப்படுகிறது. நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் MBBS படிப்பை முடிக்க கல்வி கட்டணமாக மட்டுமே 1.5 கோடி ரூபாய் வசூலிக்கப்படுவதாக கல்வியாளர்கள் கூறுகின்றனர். டிமாண்ட் இருக்கு அப்படிங்கிறத இவங்களே உருவாக்குறாங்க. அதாவது ஒரு மருத்துவ ஒரு சீட்டுக்கு இவ்வளோ இது இருக்கு அப்படிங்கிறத உருவாக்கி எப்படியாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு நிகழ்நிலை பல்கலைக்கழகங்கள்லாம் வந்து அவங்க சீட்டை ஃபில்லப் பண்ணுறதுக்காக அனைத்து முயற்சியும் எடுக்கிறாங்க. திடீர்னு வந்து ஒரு நீட்டில் கட் ஆஃப் வந்து அதிகமாக வச்சுருவாங்க, 70% எடுக்கணும்னு வச்சுருவாங்க. எடுத்தால் தான் அவங்களுக்கு மருத்துவ படிப்புன்னு வைப்பாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முதல் கட்ட கலந்தாய்வில் வந்து ஒரு 10,000 பேருக்கு வந்து ஒரு 3,000 கூட சேர்ந்துருக்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உடனே மதிப்பெண்ணை வந்து கட் ஆஃபை குறைக்கிறாங்க. கட் ஆஃபை குறைச்சி 50%, அடுத்து 20%, கடைசியாக என்ன சொல்கிறாங்க 0% எடுத்தால் கூட நீட்டில் வந்து நீங்கள் வந்து எலிஜிபிள், எல்லாரும் எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு வந்து ஒரு நீட்டு தேர்வுங்கிறதே தேவை கிடையாது. ஒரு மருத்துவரை எவ்வாறு தரமிக்க மருத்துவராக கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறதுல வந்து இன்னும் கூடுதல் ஆய்வுகள் தேவைப்படுகிறது. 1000 பேருக்கு ஒரு மருத்துவர் என்பது பரிந்துரைக்கப்பட்ட அளவாக இருந்தாலும் தற்போது 600 பேருக்கு ஒரு மருத்துவர் என்ற நிலை உள்ளது. மருத்துவ படிப்பு மீதான ஆர்வம் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களின் கட்டணம் வரைமுறைப்படுத்தப்பட வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.